அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து காப்பி ரைட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். காப்பி ரைட்ஸ் இயர் வந்து ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1957 வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஹோல் இண்டியா, இன்க்ளூடிங் ஜம்மு காஷ்மீருக்கும் வந்து இது வந்து அப்ளிகபிளாக இருக்குது. இது எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, ஒரு ஆத்தர் வந்து புக்ஸ் எழுதுகிறாரு, அல்லது ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு இசையமைக்கிறாரு, அல்லது ஒரு டைரக்டர் வந்து படம் இயக்குறாரு, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஏதாவது ஒரு நல்ல பெயிண்டிங்ஸ் எழுதுகிறாங்க, ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான படைப்புகளுக்காக கொடுக்கப்படுறது தான் வந்து இந்த காப்புரிமை சட்டம். ஏன்னா அது அவங்களுடைய ஓன் மேக்கிங்ஸ், அதை வந்து யாரும் வந்து என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சட்டம், சரிங்களா? இது வந்து நம்ம வந்து ரெனியூவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு எத்தனை வருஷம் வேலிடிட்டி அப்படின்னா, அது வந்து அவங்களுடைய அந்த படைப்பாளிகளின் லைஃப் டைம் வரைக்கும் வேலிடிட்டி. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது அந்த படைப்பு அவங்களுக்கு தான் சொந்தம், அதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அதன் போல் அவங்க இறந்ததுலேருந்து 60 வருடம் வரைக்கும் அதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, அது அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது, சரிங்களா? ஸோ இது சம்மந்தமாக தான் நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இயர் என்ன, அதோடைய லோகோ என்ன, அது எதற்கு இதெல்லாம் காப்பிரைட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், அது ரெனியூவல் பண்ணணுமா வேண்டாமா, அது மாதிரி வந்து அது எத்தனை வருஷம் லைஃப் டைம் வேலிடிட்டியா அல்லது எத்தனை வருஷம் வேலிடிட்டி, அவர் இறந்த பின்பு எத்தனை வருஷம் வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு நெட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின்ஸை மட்டும் நம்ம இப்போ இது வந்து பார்ப்போம். ஸோ ஒரு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்ட கொஷின்ஸ், ஒரு நபர் வந்து காப்பிரைட்ஸ் வந்து 2015 வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு, அவர் வந்து 2018 இறந்துடுறாருன்னா அது எப்போ எக்ஸ்பயர் ஆகுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 2018 60 இயர்ஸ், சரிங்களா? அப்போ 2078 அவருடைய காப்பிரைட்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகும். அவர் இறந்த பின்பு 60 வருஷம் வரைக்கும் அது அவருக்கு தான் வந்து அந்த காப்பிரைட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். தேங்க்யூ. நீங்கள் வந்து தமிழ்நாடு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது மாதிரி யூஜிசி நெட்டு, பிஜிடிஆர்பி காமர்ஸ், இதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பிச்சிருக்கிறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ.